அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே 4 ஜீவன்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4 என்ற எண்ணானது தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பூமியின் எண் என்று அது சொல்லப்படுகிறது. 4 எபிரேய சொல் அர்பாக், கிரேக்கு சொல் டெட்டாரஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியின் 4வது எழுத்தான தாலத் அப்படிங்கிற அந்த எழுத்திற்கும் கிரேக்க மொழியின் 4வது எழுத்தான டெல்டாவுக்கும் மதிப்பு என்னன்னு சொன்னால் 4 என்று சொல்லுகிறார்கள். வேதாகமத்தில் 4 என்ற எண்ணை முதல்ல நம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 4 நாட்களில் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மற்றும் தாவரங்களினுடைய படைப்புகள் எல்லாம் முழுமையடைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 4வது நாளிலேயே சூரியன், சந்திரன் எல்லாமே அவைகள் படைக்கப்பட்டு விட்டன. உலகளாவிய தன்மையையும் இந்த 4 குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 திசை என்று நாம் சொல்கிறோம். 4 காற்றுகள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7:1 எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு அந்த 4 சுவிசேஷங்களில் அது எழுதி தரப்பட்டுள்ளது. நாம் கொஞ்சம் சிந்தனைக்குரியதாக இது காணப்படுகிறது. பூமியினுடைய மாந்தர்களுக்கெல்லாம் அந்த 4 சுவிசேஷங்களே அந்த 4 நற்செய்திகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு முன்பு 4 உலக ராஜ்யங்கள் உலகை ஆளுகிறதாக தானியேல் தரிசனம் கண்டு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் 4 ஜீவன்களை பற்றிய அது குறிப்புகள் காணப்படுகிறது. நம்ம கொஞ்சம் சிந்திப்பதற்கு அது நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அந்த 24 மூப்பர்கள் பூமியின் மேல் அரசாளுகிறோம் என்று பாடுகிறார்களே, அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பை அவர்கள் உயர்த்தி முதலில் பாடுகிறார்கள். பின்பு மீட்பை பற்றி அவர்கள் பாடுகிறதை பார்க்கிறோம். பூமியின் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை இந்த 4 ஜீவன்கள் அறிவிக்கிறதை நாம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 6வது அதிகாரம் 1-8 வரையிலும் நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற அந்த வானவில் என்கிற வார்த்தை, அதாவது ஹெசப் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டில் 4 இடங்களிலே அது குறிப்பிடப்படுகிறது என்று சொல்லி இங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் இதனுடைய குறிப்புகள் உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13, 14, 16 மற்றும் எசேக்கியேல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில். அதே போல் பலிபீடத்தில் 4 கொம்புகள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பூமியின் எந்த திசை மனிதனுக்கும் மீட்பு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் அது உண்டாயிற்று. கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய அந்த பலி போதுமானது, அது ரட்சிக்கிற வல்லமை உடையது என்கிறதை அது காட்டும்படியாகத்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடத்தில் 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல் ஆசாரிப்பு கூடாரத்தின கட்டுமான பணிகளுக்கு அந்த பொருட்கள் என்ன? பொன், வெள்ளி, வெண்கலம், மரம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். உலகின் ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசி 4 வகையான அந்த பொருள் மாற்றங்களை குறித்து சொல்லுகிறார். என்ன? கொஞ்சம் உலகம் ஆசீர்வாதமாக வந்துருச்சுன்னா வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை பயன்படுத்துவார்கள். அதே போல் இரும்புக்கு பதிலாக வெள்ளியை பயன்படுத்துவார்கள். மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை பயன்படுத்துவார்கள். கற்களுக்கு பதிலாக இரும்பை பயன்படுத்துவார்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். நமது உயிர்ப்பின் தொடர்பில் 4 காரியங்களை பவுல் விளக்கி எழுதுகிறதும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் காணப்படுகிறது. உலகிலே மாம்சங்களை குறித்து 4 வகையான அங்கே பவுல் குறிப்பிடுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. மனுஷரின் மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 39வது வசனத்தில் அவர் எழுதுகிறார்.
அதே போல் அவர் சொல்லுகிற காரியத்தில் நம்முடைய அதாவது சரீரத்தன்மையினுடைய 4 தன்மைகளை சொல்லிட்டு உன்னத தன்மைகளினுடைய 4 வகையான சிறப்புகளையும் அவர் கூறுகிறார். கீழேயே அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனமீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலமுள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லி இங்கே 4 என்கிற காரியங்களானது தேவனுடைய சிருஷ்டியாகிய இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது. மூப்பர்கள் தேவனை சிருஷ்டிகர் என்று சொல்லி முதலில் ஆராதித்து விட்டு பின்பு தங்களுடைய மீட்பிற்காக ஆண்டவரை துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். சிருஷ்டிகள் யாவும் ஆண்டவரை 4 காரியங்களை சொல்லி துதிக்கிறதும் ஆச்சரியமாக இருக்கின்றன. சிருஷ்டிகள் யாவும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தில் அவைகள் சொல்லி துதிக்கிறதை பார்க்கிறோம். பரலோக ஜீவன்கள் 4ம் ஆண்டவரை துதிக்கின்றன. இந்த 4 என்பது தேவ சிருஷ்டியாகிய இந்த உலகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் இந்த 4 என்கிற அந்த வார்த்தை அத்தனை அர்த்தமுடையதாக இருக்கிறது, ஆச்சரியமுடையதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற வேதாகமும் எத்தனை மேன்மையானது என்பதை உணர்ந்து மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட 4 சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத அதை உணர்ந்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவுகிறதற்கு ஒப்பு கொடுத்து கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தில் அவருக்கு உண்மையாய் வாழுவோம். உபத்திரவ காலத்தில் தப்பிக்கொள்ளுகிறதற்கு நாம் இன்றைக்கே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இடம் கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.